கொஞ்ச நேரம் ஆச்சு. தடத்தடன்னு ஒரு மியூசிக், இது சாரி பைக் சவுண்டு. 3/4 மணி நேரம் ஆச்சு. நான் என்ன எனக்கு பயம் வந்துச்சுன்னா, நம்ம மாட்டது வீரப்பனுக்கு எதிரான ஆள்கிட்ட மாட்டோம் போல, இவங்க தாலி புதிர்லயே வச்சு கொல்ல போறாங்க, நம்மள முடிஞ்சிடா நம்ம கதை அப்படின்னு நினைச்சா 45 நிமிஷம் சாமி எந்திரிக்க, சாமி வாங்க வாங்க வாங்க. வெளியே வந்தோம். வெளியே வேர்த்து விறுவிறுத்து பயந்து போய் வெளியே வந்தா என்ன ஆச்சுன்னா, சாமி நீங்க வந்தது அரக்கிங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அரக்கிங்க வந்து யார் புதுசா வந்திருக்காங்கன்னு கேட்டான். யாராவது வந்தாங்களான்னு கேட்டாங்க. ஆமா, இல்ல யாருமே வரல சாமி அப்படின்னு. அப்படியா, யாராவது வந்தா அவ்வளவு தொலைச்சு போடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ சரின்ட்டு உடம்புல வேர்த்துருச்சு, கொஞ்சம் சுடுதண்ணி கொடுங்க மேல கழுவிக்கிறேன்னு சுடுதண்ணி வைக்கிறாங்க சாமி. சரின்னு உள்ள இருந்ததுனால கொஞ்சம் வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செருப்பு தரேன். செருப்புல ஸ்லிப்பர் தான். அந்த ஒரு அம்மா உட்காந்து குத்த வச்சது அந்த கூடையை எடுத்து, சாமி இதா கோழி கூடையில என் செருப்பை மூடி வச்சிருக்கோம். சாமி இதானுங்களா? ஆமாம்மா. உடனே நம்ம பத்திரிக்கை குத்தி நான் கேட்கிறேன், ஏமா செருப்பை போய் கோழி கூடையில பத்தி வச்சிருக்கீங்க? இல்ல சாமி, அரக்கங்க வந்தாங்க, ஏதாவது புது செருப்பு இருந்தாலே யார் வந்திருக்காங்கன்னு நம்ம கொண்டு பிள்ளைய தூக்கி போடுவாங்க. எப்படி பாருங்க, அது எல்லாமே நமக்கு அதிர்வை கொடுக்குற ஒரு விஷயம். சரி, செருப்பை போயிட்டு வந்தோம். வந்துட்டு அந்த அம்மா முன்னாடி உட்காந்து பேசினதை பார்த்துச்சு. இப்படியே பார்த்துச்சு. என் மீசை இப்படி இழுத்துச்சு. சாமி, ஒரு பக்கம் பார்த்தா நீ அரக்கமா இருக்க, எங்க சாமி உன்னை கொன்றும். இன்னொரு பக்கம் பார்த்தா நீ வந்து எங்க சாமி மாதிரி இருக்க, அரக்கிங்க கொன்றுவாங்க. நீ என்ன பண்ணு, இந்த பிளேடை தரேன், எப்பா அதை கொடு. இது எடுத்துட்டு போயிருந்துச்சு. எனக்கு தான் என்ன வீரப்பனை பார்க்க போய் மீசி எடுத்துட்டு வந்தோம்னா விளங்குமா? விளங்காது. நான் யோசிச்சு, இந்த அம்மா தான் மீசி இருக்கலாம் உள்ளே விடாது போலியே. அப்போ ரொம்ப நேரம் உட்காந்துட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டேன். அம்மா, நான் ஒரு குத்தால் துண்டு வச்சிருந்தேன், இப்படி வச்சுட்டு மறைச்சிட்டு, அம்மா இப்படி போயிடுறேன்னு, நீ உசுரோட வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லைன்னுச்சு. இது நடந்துச்சு சார். எங்களுக்கு வந்து ஆட்கள் கூட வந்துட்டாங்க, போயிட்டோம். ஒரு 4 நாள் நடக்கிறோம். 4வது நாள் நான், என் தம்பி, எங்க கூட வந்து அந்த ஊர் தலைவர் வந்தாரு, இன்னும் ஒரு ட்ரைபல் காட்டுவாசி, இவங்க எல்லாம் வந்தாங்க. அப்படியே கூட போவோம். போனா ஒரு அடிச்சா 500 அடி பள்ளம் ஏறிக்கிட்டு இருக்கோம். லாங்ல ஒரு 300 அடி தூரத்துல ஒரு கருத்துருவம் பாறையில இருந்து எட்டி பார்த்து மறையுது. நான் பார்த்துட்டேன். நான் சொல்றேன் தம்பிகிட்ட, சொல்லிட்டு பார்த்து மறையுது. ஒன்னு அவன் வந்து அந்த டிரைவர்கிட்ட சொல்றான். காளிப்ப கவுண்டர் என் கூட வந்தார். கவுண்டர், ஒரு ஆள் எட்டி பாக்குது. அவன் கூட கூட்டு போனவன், சாமி இது இல்ல சாமி, இன்னும் இடம் இருக்கு சாமி, போவோம் அப்படின்னா. ஒன்னு எட்டி பாச்சியான்னு எனக்கு அந்த கிளவி சொல்லிச்சுல, நீ அசப்புல பார்த்தா யசமாமா இருக்க, அசப்புல பார்த்தா இந்த மாதிரி இருக்கேன். எனக்கு அதே ஞாபகத்துல தான் போறேன். போட்டாங்க இன்னைக்கு. அப்ப நான் நகலவே இல்லை, போக மாட்டேன்ட்டேன். நான் திரும்பி போறேன் அப்படின்னு 40 நிமிஷம் போக மாட்டேன்னா, அப்புறம் மேல கொஞ்சம் நேரம் கழிச்சு, சரி இங்கதான் போகணும்னா நான் மாத்த முடியுமா, சரி போ அப்படின்னு ஏறியாச்சு. போயிட்டு இருக்கு சார். ஒரு எப்படியும் ஒரு 200 அடி போயிருப்போம். ஒருத்தன் விசில் அடிச்சுட்டு இப்படி பங்கரையா ஒருத்தன் இப்படி 50 அடி தூரத்துல போறான். ஏன்னா எருமாடு மாதிரி 4-5 பேர் இருக்கான். ஒருத்தன் அந்த காட்டுல அலங்காடுது. இப்படி ஒருத்தன் போயிட்டு இருக்கான். நம்ம கண்டுக்கவே இல்லை. என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புற மேல ஒருத்தன் துப்பாக்கி குறி வச்சு நின்றுட்டு இருக்கான். உடனே பேபி சுற்றாத சுற்றாத சுற்றாதன்னு எல்லாம் கத்தி எல்லாரும் கீழே விழுந்து, அவன் தான் வேமா வந்து, சாமி சாமி எந்திரி எந்திரி. இல்ல சாமி, ஒரு ஆள் காட்டி வந்தான், அரக்க மார்வேசில வந்திருக்கான்னு மாமாட்ட சொன்னான். மாமா தான் தட்டிட்டு வந்துன்னு சொன்னாரு. நல்ல வேலை நீ கத்தலைன்னா தட்டிட்டு போகணும். அன்னைக்கு தட்டியிருந்தா இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த கூஸ் முனுசாமி வீரப்பன்ல இந்த G5 இல்ல நான் கீர்னே கிடையாது. இது ஒரு சம்பவம். இது எத்தனையோ சம்பவத்துல இது ஒரு சம்பவம். அதான் சரத் சொன்னார். அப்போ இத்தனை விலையை கொடுத்து ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து வைக்கிறோம். அதனால 6ஆ பிரிச்சாங்க. நானும் அதுக்குள்ள இதுக்குள்ள எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. 6 தான் பார்த்தேன் அன்னைக்கு. ஃபர்ஸ்ட் அவர் எப்படி
நானும் என்னுடைய டீம், இந்த மோகன்குமார் நீங்க பேசியிருப்பாங்க, எங்க பாப்பா மோகன் இருப்பாரு, பழங்குடி மக்கள் சங்கம், ஒரு பியூசிஎல், நிறைய ஒரு 4-5 பேர் எங்களோட சேர்ந்துட்டாங்க. இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சதாசிவ கமிஷன் கொண்டு போய் நிறுத்துறதுக்காக சார் ஊர்வலமா கொண்டு போவோம். 2 மண்டபம் பிடிச்சு. இது எங்க எனக்கு இடிச்சது தெரியுங்களா? என்னை அரெஸ்ட் பண்ணி என்னை கஸ்டடியில் எடுக்கிறாங்க. கஸ்டடிக்கு வந்தோன்னா என்னை விசாரிச்ச போலீஸ் அதிகாரி கோபமா கேட்கிறான், யார கேட்டுறா நீ வந்து பாதிக்கப்பட்ட, நாங்க கற்பழிச்சு யாரும் கற்பழிச்சிருப்பான் பண்ணுவோம், அவங்களை எப்படி நீ வந்து வரிசையா நீ கியூல கூட்டு போற, ஊரே பாக்குற மாதிரி கூட்டு போயிருக்கு, என்ன திமிரு, உன்னை அன்னைக்கே உன்னை முடிக்கணும்னு நினைச்சோன்னு சொன்ன கஸ்டடி. ஆனா அந்த சதாசிவ கமிஷன் ரிப்போர்ட் வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அது கால் கீழே கிடக்கு. யார் கால் கீழே கிடக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அரசாங்கம் மாறி மாறி வருது. அவங்க எல்லாருக்கும் நீங்க வந்து எல்லாரும் போய் சொல்லி ஏத்துக்கிட்டு, ஆமா கற்பழிச்சாங்க, ஆமா இவங்களுக்கு இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ரிப்போர்ட் இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விமோசனம் இல்லை. ஆனா கொடுமை என்னன்னா, இவங்களை வீரப்பனை கொண்டுட்டோங்கிற ஒரு இதை வச்சு, அது பின்னாடி வரேன், கொண்டுட்டோங்கிறது இப்ப நான் இப்ப சொல்ல, அதுக்கு மாத்திரம் அவார்டு மாத்திரம் 108 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இது இந்த 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 படத்தை நான் அங்க உட்காந்து தான் பார்த்தேன். முந்த நாள் மக தம்பி ஜெயும் வசந்தும் எங்க சரத்து எல்லாம் நான் எதிர்த்து முதல்ல கை தட்டினவன் நான் தான். ஏன்னா அந்த வழிய கரெக்டா சொல்லிட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்க்கல சார். ஆனா என்னை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல. நான் நக்கீரன் என்ன சொல்லுது, நக்கீரன் யாருக்காக நிக்குது, என் குடும்பம் நக்கீரன் குடும்பம் யாருக்காக தான் ஃபைட் பண்ணுச்சு. இப்போ எங்க சுப்பு இருக்காம பாருங்க, இத டைரக்டா ஏற முடியாது, கால் போயிடுச்சு. என்னால வந்து நீங்க வந்து இந்த பக்கம் படுக்க முடியாது, இந்த பக்கம் படுக்க முடியாது அதிக நேரம். ஆனா இப்ப வேகமா நடக்கிற மாதிரி நடிப்பான வழிய எனக்கு என்னால போட முடியாது. ஆக எல்லாரும் ஒரு வழியோட காடு 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 காடுன்னு சுத்தி, இது இவ்வளவும் நாங்க பண்ணது வீரப்பனுக்கு மாத்திரம் இல்லை, வீரப்பனை தேடி போறங்கிற சாக்குல பாதிக்கப்பட்ட அந்த மக்கள், அந்த மக்கள் சைட்ல இருந்து நீங்க சொல்லணும் தம்பி, அதுதான் எனக்கு முக்கியம்னு சொன்னேன். 4வது எபிசோடு அப்படியே உரிச்சிருப்பாங்க. நான் கூட கொஞ்சம் வார்த்தையெல்லாம் வந்திருக்கோ, சில வார்த்தையெல்லாம் வருது, அது கூட யோசிச்சேன். ஆனா அந்த வழியை வேற மாதிரி சொல்ல முடியாது. இதை நீங்க சொன்னாதான் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதை விடலாம் ரொம்ப கோரமான விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதை அப்படியே கொண்டு வந்து 4வது எபிசோட்ல இவங்க பண்ணிருக்காங்க. எந்த காம்ப்ரமைஸ் பண்ணாம அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்ல இருந்து சொன்னதுதான் எனக்கு வந்து ரொம்ப, நான் வந்து நின்னு கை தட்டினேன். ஏன்னா நக்கீரன் ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு. இது வந்து வரலாறு நம்ம கையிலேயே வச்சிருந்தோம், இது எப்படி கொடுக்க போறோம். அப்போ என் மக டீம் இதை கொண்டு போய் அடுத்த கட்டத்துக்கு சேர்த்துருச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. அதனாலதான் ஜிக்கு முதல்ல நான் பாராட்டு சொன்னது. ஏன்னா தைரியம் வந்தது. இப்ப நாங்க பெரிய தைரியசாலின்னு சொல்லவில்லை. அண்ணன் ராஜா எல்லாம் இருக்கும்போது இன்பதுரன் இப்போ ஒரு ஏடிஎம்கே எம்எல்ஏ கேள்விப்பட்டிருக்கு. ஒரு பெரிய லீடிங் லாயரு, ஏடிஎம்கேல ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்டத்தில் இருக்கிற தம்பி எங்க கூட இருந்தார். அவர் தான் முத வீரப்பன் கையை கட்டி இருக்கிற படத்தை வாங்கிட்டு வந்தார். அவர்தான் வீரப்பன் வீரப்பன் பற்றிய செய்தியை நக்கீரன் பண்ணவரே என் தம்பி இன்பதுரை தான். எனக்கு அந்த படத்தை இப்ப கூட பேசிட்டு இருந்தோம் அண்ணன்ட்ட. ஓயாம ஒண்ணு பண்ணுவான், ஒரு கழுத்தை வெட்டுவான், இல்லைன்னா முண்டத்தை கழுதையில் அனுப்புவான், இல்லைன்னா தலையை முதல்ல அனுப்புவோம். அப்படி அப்ப நான் வந்து லேஅவுட் ஆர்டிஸ்ட் தான். அட்டைக்கு பண்ணும்போது இந்த படம் தான் வரும். இவன் காச நோய் மாதிரி இருக்கான், காச நோய் அடிச்ச மாதிரி, இவனை போய் தலையை வெட்டினாங்க கிளைய வெட்டினாங்கிறீங்க, உண்மையிலேயே அவன் எப்படியா இருப்பான். இதுதான் முதல்ல இருந்து ஆரம்பிச்சது. அப்புறம் படம்லாம் எடுத்தாச்சு, பேட்டி எடுத்தாச்சு. 94 ஒரு 3 பேரை கடத்துறாரு, 95 ஒரு 3 பேரை கடத்துறாங்க. இவ்வளவு பண்றாங்க, அவனையே வீடியோ டிவியில உட்கார வைக்கூடாது. அப்பதான் வீடியோ கேமரா. 2வது என்ன
சீனிவாசன். இந்த சீனிவாசங்கிற ஒரு கேரக்டரை நீ பாத்தீங்கன்னா மற்ற எல்லாரும் பெரிய ஹீரோவா சொல்லிப்பா. ஆனா எனக்கு சீனிவாசனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சீனிவாசன் வந்து அதாவது வீரப்பனை பிடிக்க வந்த ஒரு கோடாளி, அதுக்கு அவர் வேஷம் போறாரு. இது வீரப்பனுக்கு தெரிஞ்சது. அதே இது நாங்க போய் நாங்க கேட்டுக்கிட்டோம், அது அவரை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா வந்திருக்கிற படங்கள் எல்லாமே சீனிவாசன் ஒரு பெரிய ஹீரோவா. இப்பயும் இந்த கோயில்லாம் கட்டிக்காங்க பாருங்க சொல்லுவாங்க. ஆனா அந்த சீனிவாசனை சரியா காமிச்சிருப்பாங்க நீங்க. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கு அடுத்து மூணாவது என்ன கோபாலகிருஷ்ணன், ஆடுதேடி கோபாலகிருஷ்ணன். அது வந்து வீரப்பன் நல்ல சுவாரஸ்யம் சொல்லுவார். அதை கேட்டிருப்பீங்களே, கடவுள் தண்டனை குடிச்சுப்பாரு, அந்த ஆடை தேடி தின்னு இங்கேயே அடிச்சு பாருங்க, இங்க தாடையை சொல்லுவாரு. அது கேட்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். மூணாவது. நாலாவது தான் இந்த மக்களுடைய பாதிப்பு. அஞ்சாவது மறுபடியும் அவர் காட்டி கொடுத்தவங்களை கொள்றது. இந்த புளிஞ்சூர் நான் போயிருக்கேன். புளிஞ்சூரும் இந்த கெத்தேசல் அந்த மக்களுக்குள்ள கெத்தேசல் தான் காமிச்சிருக்கீங்க. புளிஞ்சூர் சாமி அந்த புளிஞ்சூர் மக்களை அந்த கொல்றதை காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து கடைசி இந்த அரசியல்லாம் வரும். அப்போ இந்த இடையில வந்து இந்த கந்தவேலு பக்தவச்சலம் இந்த கொலையெல்லாம் வரும். இந்த பக்தவச்சலம் கேசட்லாம் கேட்டு நான் பதறி இருக்கேன். கந்தவேலு கேசட்டை கேட்டு பதறி இருக்கோம். கந்தவேலுடைய கொலை ஒரு பிலிம் ரோல் வந்துச்சு சார், எங்க ஆபீஸ்க்கு வந்துச்சு. கழுவுறேன், அப்படி உட்காந்து பேசிட்டு இருக்கான் செத்துக்கிறான். பகிர்ந்துச்சு. நான் உடனே போலீஸ்ல கொண்டு கொடுத்தேன். நம்ம அப்ப எஸ்டிஎஃப் அவங்கள்ட்ட கொண்டு சார் இப்பெல்லாம் வந்திருக்கு, சைனைடோட வந்திருக்கு, சைனைடு குப்பியோட நமக்கு தான் வந்து அனுப்பிட்டாங்க. அவன் வந்து எப்படின்னா வாசல் வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுத்தோன்னு அவங்க ஒன்றும் சீரியஸ் எடுக்கல. ஆனா நாங்க இப்படி ஒரு பயங்கரம் வீரப்பம் பண்ணியிருக்கானேன்னு அட்டையில பண்றோம் சார். அதுக்கப்புறமா என்னை அரெஸ்ட் பண்ணாங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த 6 படத்தை மட்டும் பெருசாக்கி போட்டு இவரான இப்படி ஒரு ஆளுக்கு இந்த ஆள் சப்போர்ட் பண்றான், இவனை எப்படி வெளியே விடுறது அப்படின்ட்டாங்க. நாங்க அட்டைப்படத்துல இப்பெல்லாம் கொடுமை பண்றாரு, நான் ஒரு அட்டைப்படம் 6 படம் போட்டேன். இதுதான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் எனக்கு எதிரான சாட்சியம் ஆயிப்போச்சு. எங்க லாயர் கேட்கிற, ஏன்னே இதை போட்டீங்க? ஏங்க ஒருத்தன் விசாரிக்கிறான் கொள்றான். இது இப்படி ஒரு அவன் காட்டுல இப்படி ஒரு நியாயம் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு ஒரு தீர்வு வேணாமான்னு நாங்க கொண்டு வரோம். இப்படி ஒரு இளவு நமக்கு எதிராக வர நமக்கு என்ன தெரியும்? ஆக இப்ப இந்த எங்க சுப்பு இருக்காங்க 2 வருஷம் திருவனந்தபுரம் பக்கத்துல தலைமறைவா இருந்தான். 2 வருஷம். அப்புறம் ஜெயில ஒரு வருஷம். நான் வந்து டோட்டலா எடுத்தீங்கன்னா நான் ஒரு 3 வருஷம் தலைமுறை இருந்திருப்பேன். ஒரு 9 மாசம் ஜெயில். இப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு இவ்வளவு விலை கொடுத்து ஒரு விஷயத்தை நம்ம கட்டி காப்பாத்தி வச்சத அது வந்து எந்த பங்கம் இல்லாம கொடுத்தது இருக்குல்ல, அதுக்கு இந்த டீமுக்கு ஒரு ஆயிடுச்சா. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்தோடனே அண்ணன் எல்லாத்தையும் பார்த்தேன். முதல்ல மணி அண்ணன் வந்திருக்கான்னு சொன்னேன். அப்புறம் எங்க துளசி வந்திருந்தாரு. அப்புறம் ராஜா அண்ணன் பார்த்தேன். மற்ற எல்லாரும் வந்து எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க. நல்லா நான் பண்ணல, பண்ணது டீம். நம்ம வந்து விதையா இருந்திருக்கோம், அதை கொண்டு வந்து கொடுத்தோம். கொஞ்சம் கவனம் யாருடைய, ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியம் நக்கீரன் குடும்பம். இவங்க எங்கேயுமே வருத்தப்படக்கூடாது. ஒண்ணு வீரப்பன், ஏன்னா இப்ப அவங்க துணைவியா இருக்காங்க, பிள்ளைகள் இருக்காங்க. பிள்ளை ஒரு பாப்பா மூத்தவங்க பேசியிருப்பாங்க. இவ்வளவு அந்த பிள்ளை தன்னை இப்படி பேசணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு மெச்சூரிட்டியோட அவ்வளவு அழகா அந்த பிள்ளை பேசும். அது வித்யா ரொம்ப சந்தோஷமா. நான் அப்போ அவங்க கேட்பாங்க, அப்பா என்றாம் சார் உடனே போன் பண்ணணும்னு அவர் ஒத்துக்குவார். அலெக்சாண்டர் போன் பண்ணணும்னு ஒத்துக்குவார். ஏன்னா நம்ம குறைந்தபட்சம் இதையாவது நம்ம அந்த மரியாதை வாங்கி வச்சிருக்கோம். எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அண்ணன் சீமா எல்லாரையும் அழகா உள்ள கொண்டு வந்து ஒரு 6 எபிசோடு 6 எபிசோடும் முழுமை பெறும்போது நீங்க வந்து எல்லாரும் சந்தோஷமா இது சரியா வந்திருக்குன்னு சொல்லணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனா சரியா வந்திருக்குன்னு எல்லாருடைய மூஞ்ச பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நீங்க ஒரு உழைப்பு
நான் யாரும் பண்ணாத உழைப்பு நாங்க பண்ணிருக்கோம்னு சொல்லலை. ஆனா இது நக்கீரனை தவிர வேற யார்ட்டையும் கிடையாது. நக்கீரன் தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல அதை மக்கள்கிட்ட சரியா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இவங்க எல்லாம் இருக்காங்க. அது முக்கியமா கடைசியா நான் சொல்ல நன்றி G5. நன்றி. தேங்க்யூ சார். இந்த இசை வாங்கிய டிவோ மியூசிக் தீரன் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் சரி, ஏன்னா இந்த மேடைக்கு என்னை கூட்டிட்டு வந்து விட்ட, எனக்கு உறுதுணையா இருந்த என்னுடைய அப்பா அம்மா, என் கணவர், என்னுடைய குடும்பம், என்னுடைய வெல்விஷர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், எங்க நக்கீரன் குடும்பம், இவங்க எல்லாருக்கும் முதல் நன்றியை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் வீரப்பன்? நான் சின்ன வயசுல இருந்து சில விஷயங்கள் நம்மள ரொம்ப பாதிக்கும், இல்ல ஏதோ ஒரு வகையில நம்மள ஒரு நமக்குள்ள ஏதோ ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணும் இல்லையா? அப்படி ஒரு விஷயம் திடீர்னு ஒரு நாள் அப்பா எங்கேயோ போறாங்க, வீட்டுல அம்மா அழுகுறாங்க, பயப்படுறாங்க, வீட்டுல எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி நார்மலான சூழல்லாம் கிடையாது. ஏன் அப்பா பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் போன் பண்ணுவாங்க, நான் சொல்றது CM போன் பண்ணுவாங்க, முக்கியமான ஆளுங்கெல்லாம் போன் பண்ணுவாங்க. என்னமாச்சு, எங்க போயிருக்காங்க? அப்பா வீரப்பன் ஒருத்தவங்க பார்க்க போயிருக்காங்க. அப்படியா? யாருமா அவரு அப்படின்னா எங்க அம்மாவுக்கும் பெருசா தெரியாது. பட் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப பயங்கரமான ஆளு, அவர் யானையெல்லாம் கொண்டிருக்காரு, அப்புறம் மனுஷங்களையும் நிறைய பேரை கொண்டிருக்காரு அப்படின்னு. ஏன் அப்பா போனாங்க? அப்ப நாங்க சின்ன பிள்ளைல ஏன் அப்பா போனாங்க? அவங்கள மட்டுமே நம்பி இருக்கிற குடும்பம் எங்க அம்மா. எங்களுக்கு எங்க அப்பா விட்டா வேற உலகம் கிடையாது. அவங்கள நக்கீரன், பத்திரிகை, தம்பிகள், அவங்க குடும்பம், இவங்க எங்க எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் அப்பா. ஏன் இப்படி ஒருத்தவங்களை பார்க்க போறாங்க அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வருவாங்க. வந்தா கால்ல எல்லாம் நிறைய அட்டை பூச்சி கடிச்ச மார்க்ஸ் இருக்கும், அந்த வலி இருக்கும். அது எல்லாத்தையும் அது பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் மயிலருக்கு கொடுத்தாங்க. இது உங்களுக்கு வீரப்பன் ஒருத்தர் கொடுத்தாருடா அப்படின்னு கொடுத்தாங்க. என்னடா பயங்கரமான ஆளுன்னு சொல்றாங்க, நம்மளுக்கு பிடிச்ச மயிலருக கொடுத்துட்டு இருக்காரு, இவர் எப்படிப்பட்ட ஆறு அப்படின்னு சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு சில பேர் மேல ஒரு இது இருக்குல்ல, இவர் நல்லவரா கெட்டவரா, இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்ற சில பாதிப்பு இருக்கும். அப்பா இவர் ஏன் பார்க்க போனாங்க அப்படின்ற ஒரு இது எல்லாம் சேர்ந்து அப்புறம் நான் காலேஜ் போறேன். காலேஜ் போன பிறகு என்ன ஆகுது, நக்கீரன் 25 ஆண்டு நக்கீரனுடைய வரலாற்றை டாக்குமெண்ட்ரியா பண்ணலான்னு முடிவெடுக்கிறேன். அப்ப டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக நான் காட்டுக்கு போனேன். காட்டுக்கு போகும்போது அந்த மக்களை சந்திச்சும் போது அவங்களுடைய வலிய எல்லாம் கேட்கும் பொழுது, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களே இந்த மக்கள், இவ்வளவு வலின்னும் போது ஒரு 2-3 நாள் என்னால தூங்கவே முடியல. அப்போ இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து நடந்த பாதிப்புகள் இதெல்லாம் மனசுல ஓடிட்டு இருக்கும் போது, சரி நம்ம இதை ஒரு பெரிய படைப்பா, ஒரு பெரிய ஆவணமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு தோணுனோட நம்ம அப்பா தானே போய் கேட்போம்னு சொல்லி கேட்டேன். அப்பா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணவா அப்படின்னு. பெரிய பெரிய ஆட்கள் கேட்டு கூட அவங்க இதை பத்தி பண்ணுங்கன்ற அனுமதியோ கொடுத்தது இல்ல. சரி நம்ம அப்பா தானே, நம்ம போய் கேட்டா உடனே கொடுத்துருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா மத்தவங்களை விட எனக்கு நிறைய டெஸ்ட் வச்சாங்க, எக்ஸாம் வைக்காததான் பாக்கி. ஏன்னா நக்கீரன் எப்பொழுதும் எளிய மக்களுடைய குரலா இருந்திருக்கு. அப்படி அப்பா காட்டுக்கு போனது கூட அந்த எளிய மக்கள், நம்ம அந்த மலைவாழ் மக்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்றதுக்காக தான். நீங்க ஒரு ஆவணம் பண்றீங்கன்னா அந்த ஆவணப்படம் எல்லாத்தையும் கரெக்டாவும் நேர்மையாகவும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த புரிதலும் அந்த நம்பிக்கையும் நாம கொடுத்த பிறகுதான் முழு நம்பிக்கையோட இது பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஒரு பெரிய நன்றிப்பா. அப்புறம் பண்ணலான்னு முடிவெடுத்தாச்சு. அப்படின்ற போது அப்பதான் தீரன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு SR பிரபு அண்ணாட்டு ஒரு தடவை போனேன். அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணாரு. அவர் சொன்ன ஒரு பர்சன் ஷாம். எல்லாருக்கும் இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பா புரியாது. ஒரு இப்படி இருக்கிற நீங்க சொன்ன மாதிரி மெயின் ஸ்ட்ரீம்ல இந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த ப்ராஜெக்ட முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்க ஒருத்தவங்கனாலதான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றதும் இது மேல ஒரு நம்பிக்கையும் வைக்க முடியும். அந்த நம்பிக்கையும் வச்சு இப்ப வரைக்கும் எங்க கூட தோளோடு தோல் நின்று இந்த ப்ராஜெக்டுக்காக முழு ஈடுபாடும் முழு அக்கறையோட இந்த ப்ராஜெக்ட் எங்க கூட சேர்ந்து பயணிச்சுட்டு வராரு. தேங்க்யூ ஷாம், மீன்ஸ் அ லாட். சோ ஷாம் அடுத்து அவங்களுடைய ஜீல இருக்கிற ஹெட்ஸ்ட போய் சொல்லும் போது சிஜு சாரும் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு
இது நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லயும் பயங்கரமான சப்போர்ட் இருந்துச்சு. ஜி டீம் எல்லாரும், கௌஷிக் சார், அப்புறம் பிரசாந்த், இவங்க எல்லாருமே வந்து எங்க கூட உறுதுணையா இருந்தாங்க. அப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நிறைய சண்டை வரும் ஜி டீம் கூட எங்களுக்கும் அவங்களுக்கும். அப்புறம் ஆனா அதெல்லாம் போக போக என்ன ஆச்சுன்னா, இந்த படம், இந்த டாக்கு சீரீஸ், இதோடைய நோக்கம் என்ன, இதை நாங்க எதுக்காக பண்றோம் அப்படின்ற அந்த அவங்க பார்த்த பிறகு அவ்வளவு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து எங்களுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணாங்க. சோ சிஜு சாருக்கு இந்த நேரத்துல அவரும் எங்களுக்கு பயங்கரமான ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமா இருந்தாரு. சோ இவங்க எல்லாருக்கும், ஜியோட டீம் எல்லாருக்கும் பெரிய நன்றி. இப்போ ஒரு கனவு, இது பெரிய கனவு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சு அதுல இருந்து என்னுடைய கனவு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்றது. என்னுடைய கனவை அவங்களுடைய கனவா நினைச்சுக்கிட்டு என் கூட எனக்கு உறுதுணையா என் கூட நடந்தது வந்து 2 பேர், ஜெயண்ணா, வசந்தண்ணா. அவங்க சொன்ன மாதிரி அவங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இந்த இடத்துல இப்படி இல்லை. அப்படி வந்து என்னுடைய எல்லா நேரத்திலயுமே இந்த ப்ராஜெக்டுக்காக முழு ஈடுபாடை கொண்டு இந்த ப்ராஜெக்ட என் கூட சேர்ந்து அவங்க உறுதுணையா இருந்தது எனக்கு பெரிய பெரிய கிஃப்ட் ஆக்சுவலா. அப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி அடுத்தது இப்போ நாங்க எல்லாரும் இருக்கோம், ஒரு டைரக்டர் வரணும் அப்படின்ற போது ஈகோ இல்லாம, ஏன்னா இது ஒரு டீம் ஒர்க். ஏன்னா மத்த படத்துல வர மாதிரியான ஒர்க்கா இருக்காது ஒரு டைரக்டருடைய ஒர்க். இதுல ஒரு டீம் ஒர்க்கா பிரிச்சு வேலை செய்யறோம். நிறைய காம்பனன்ஸ் இருக்கு. ரிசர்ச் தனியா பிரிச்சுட்டோம், எடிட் தனியா போயிடுச்சு, ஃபிக்ஷன் தனியா இருக்கு. இதை சேர்ந்து நம்ம ஒரு டீமா பண்ணணும் அப்படின்ற போது எந்த விதமான ஈகோவும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட் மேல முழு புரிதலோட வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ஷரத். சோ ஷரத்துக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் இந்த நேரத்துல. இங்க வந்திருக்க எல்லாருக்குமே முதல்ல என்னோட வணக்கம். மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஒரு இயக்குனருக்கு வந்து அவர் முதல் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட். ஸோ நான் 2019 வந்து சங்கர் சார் கிட்ட 2.0 முடிச்சுட்டு வெளியே வந்து உடனே ஒரு ப்ராஜெக்ட் கமிட் ஆனேன். அதுவும் ஒரு வெப் சீரிஸ், ரொம்ப சேலஞ்சிங்கான வெப் சீரிஸ். ஒரு 2.5 வருஷம் கிட்டத்தட்ட அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷனில் கதை எழுதி ஷூட்டிங்கு போகிற தருணத்தில் அந்த ப்ராஜெக்ட் இனிமேல் நம்ம பண்ண போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் வந்து என் வாழ்க்கை நிற்கிது. கரெக்டாக கோவிட் லாக்டவுன், மாறி மாறி லாக்டவுன், அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் நண்பர் பிரசாந்த் கிட்ட வந்து ஒரு கால் வருது. இந்த மாதிரி நாங்கள் ஜீல வந்து ஒரு சீரீஸ் பண்ணுறோம், நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வந்து எங்கள் டீமை மீட் பண்ணுறீங்களா, நாங்கள் டேரக்டர் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு தயங்கினேன், ஏன்னா எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு போட்ட உழைப்பு வந்து ரொம்ப அலாதியான உழைப்பு. ஒரு கொஞ்ச நாள் சரி நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியாக இருக்கலாம், சரி நம்ம போய் என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு நான் ஜி ஆஃபீஸ்க்கு போகிறேன். அங்கே எனக்கு வந்து ஷாம் அறிமுகமாறாரு. ஸோ ஷாம் வந்து இந்த ப்ராஜெக்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு கேட்கும் போது. ஏன்னா கதை சொல்கிறதுக்கு நிறைய ஃபார்மேட் இருக்குது, நிறைய மீடியம் இருக்குது. நான் வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து சினிமா பழகின ஒரு ஆள். ஸோ எனக்கு வந்து ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ், சினிமா இதெல்லாம் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. கதை சொல்ல போகிறோம், அதுவும் இது மக்களோட கதையை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இது வீரப்பனோட கதை மட்டும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா முதல் எனக்கு வீரப்பன் பழக்கப்படுறது வந்து நக்கீரன் மேகசின்ல தான். எங்கள் வீட்டில் நான் சின்ன வயசில் இருக்கும் போதுலேருந்து நக்கீரன் மேகசின் வந்து எப்போவுமே எங்கள் வீட்டு ஹாலில் டெஸ்கில் இருக்கும். எங்கள் தாத்தாலேருந்து, எங்கள் மாமாலேருந்து, அப்பாலேருந்து எல்லாருமே நக்கீரன் மேகசின் படித்து வளர்ந்துருக்காங்க. நானுமே அதிலேருந்து அப்போ படிக்க மாட்டேன், படம் மட்டும் பார்த்துப்பேன். அப்படி இந்த வாட்டி புக் ஃபேருக்கு 2018 நினைக்கிறேன், அந்த புக் ஃபேர் போகும்போது நக்கீரனோட ஸ்டாண்டில் வந்து நான் வீரப்பன் பற்றின அந்த முதல் தொகுப்பு புக்கு வந்து நான் வாங்கினேன். ஆனால் அப்போ நான் அந்த புக்கை படிக்கல. இந்த ப்ராஜெக்ட் கமிட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதும் முதல்ல அந்த புக் எடுத்து புரட்டி அப்படியே படிக்க எனக்கு முதல்ல நான் வந்து வணங்கணும்னு நினச்சது யாருன்னா அந்த காட்டுக்குள்ளே போன ஜேர்னலிஸ்ட் தான். ஏன்னா கோபால் சாராக இருக்கட்டும், கோபால் சார் அந்த கதையை சொல்கிறாங்க அந்த புக்கு மூலமா. அதில் எல்லாருக்குமே என் தம்பிங்கன்னு ஒருத்தரை கூட விட்டு கொடுக்காம அவ்வளோ பேரை பற்றியும் அந்த புக்கில் எழுதியிருப்பார். இன்ஃபேக்ட் அந்த புக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்த இந்த காணொலிகளோட எழுத்து வடிவம் தான் அந்த புத்தகம். அந்த புக்கில் எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ சூப்பர் சார் இங்கே இருக்காங்க, அவங்களோட உழைப்பு, அப்புறம் ஜீவா சாரோட உழைப்பு, அவங்க எப்படி ஃபஸ்ட் டைம் போய் வீரப்பனை பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, அந்த சம்பவமே எனக்கு ரொம்ப ஒரு ஒரு சினிமாக்கான ஒரு சீனாக இருக்கும். காட்டுக்குள்ளே நைட் நடந்து போயிட்டுருக்காங்க, வீரப்பனை சந்திக்கணும், நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த காட்டில் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே அடிப்படை போலீஸ் ஒரு பக்கம் யார் போனாலும் கண்ணாமண்ணான்னு செக் பண்ணி பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த சூழலில் திடீர்னு ஒரு பாறைக்கு மேலே வந்து ஒரு உருவம் தெரியுது. இவங்க அது வீரப்பனா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஓடுறாங்க. ஓடும் போது வீரப்பன் ஆட்கள் வந்து துப்பாக்கியோடு இவங்களை சுட முற்படும் போது நாங்கள் நக்கீரன்லேருந்து வரோம் கத்திக்கிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்து மேலே படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன் கீழே.
அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்கள கூட்டிட்டு போய் இப்படிதான் அந்த முதல் பயணம் ஆரம்பிக்குது. எனக்கு அந்த காட்சி வந்து இன்னும் அந்த புக்ல படிக்கும் போதே என் கண்ணில் அந்த காட்சி நின்றுச்சு. நான் அதை படம் பிடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த இன்சிடென்ட் எங்களால் படம் பிடிக்க முடியல இங்க. ஸோ இந்த கதை வந்து இந்த கதை தான் எங்களை டைரக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். இதை நான் டைரக்ட் பண்றதுல ஒண்ணுமே இல்லை. இந்த கதை எங்க எல்லாரையுமே இயக்குச்சு. என்ன எங்க ரைட்டிங் டீம்ல இருந்த ஜெய், வசந்த், டிஓபி, மியூசிக் டைரக்டர் எல்லாரையுமே நான் டைரக்ட் பண்ணல. எனக்கு ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக இருந்தது என்னன்னா, வீரப்பனோட கதையை நம்ம ஆழ்ந்து அதோட கோரை புரிஞ்சுக்கிட்டோம்னா மீதெல்லாம் தானா அப்படியே அமைஞ்சிருச்சு. நான் யாருக்குமே எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இது இப்படி வேணும் அப்படி வேணுமே சொல்ல. எல்லாருக்குமே இதுதாங்க நடந்தது. இது இப்படி எடுத்தாலே போதும். இதுக்கு மேலே நம்ம சினிமாத்தனமாக எதுவும் செஞ்சிட வேணாம் அப்படிங்கிறதுல நானும் என் டீமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம். முதல்ல எழுத்தா நாங்கள் ஆரம்பிக்கும் போது இன்னொரு செய்தி சொல்லணும்னா, எனக்கு ஷாம் பிரசாந்த் தெரியறதுக்கு முன்னாலேருந்து நண்பர் ஜெயச்சந்திராஷ்மி வந்து எனக்கு ஃபேஸ்புக் மூலமா பழக்கம். அடிக்கடி சினிமா பற்றின டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அரசியல் பற்றின டிஸ்கஷன்ஸ் இருக்கும், அது பேசிகிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் வந்த பிறகு அவர் தான் அங்கே கிரியேட்டிவ் ஹெட்டாக இருக்காரு அங்கே தெரிஞ்ச பிறகு அது ஒரு அடிஷ்னல் வேல்யூவாக இருந்தது. எனக்கு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த கதைக்கான இது எப்படி பண்ணலாம், ஏன்னா அவங்க என்கிட்ட கேட்டாங்க நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இது எந்த வகையில் சினிமாத்தனம் படித்தர வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து நானும் தெளிவாக இருந்தேன், ப்ரொடியூசரும் தெளிவாக இருந்தாங்க, ஜெய் அண்ட் வசந்த் எல்லாருமே வந்து இதை எவ்வளோக்கு எவ்வளோ ரூட்டடாக சொல்ல முடியுமோ இந்த கதையை. ஏன்னா மக்களோட கதை, இது வீரப்பனோட கதை, இது எந்த வகையிலுமே வந்து ஒரு ஹாலிவுட் சினிமா மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் அப்படி எடுக்க முயற்சி பண்ணுறாங்க. இல்லை அதில் என்ன ஆயிடுதுன்னா, நம்ம கதை நம்மளை விட்டு வேலைக்கு ரொம்ப தூரம் போயிடுது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள் பக்கத்தில் அந்த அந்த காட்டுக்கு உள்ளே இருந்து இந்த கதையை சொல்ல முடியும், வீரப்பன் பக்கத்துல இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த கதையை சொல்ல முடியுமோ அதுதான் அந்த கதையோட வெற்றியாக நாங்கள் பார்த்தோம். அப்போதான் கதையை கேட்குற நீங்கள் எல்லாருமே அந்த கதைக்குள்ளே வர முடியும். ஸோ அதனால் உங்களை அந்த கதைக்குள்ளேயும் அந்த காட்டுக்குள்ளேயும் கூப்பிட்டு போனங்கிறது தான் எங்களோட கிரியேட்டிங் டீமோட முதல் இன்டென்ஷனாகவே இருந்தது. அதுக்கப்புறம் இது ப்ராசஸாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் போன ஒரு ஃபீலிங் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு குரூப் அசைன்மெண்ட் மாதிரி தான் நாங்கள் எல்லாமே வேலை செஞ்சோம். நான் ஒரு வருஷம் தனியாக உட்காந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவேன், ஜெய் ஒரு வருஷம் எழுதுவார், வசந்த் ஒரு வருஷம் எழுதுவார். அப்புறம் மாற்றி மாற்றி எல்லாத்தையும் மெயில் பண்ணிப்போம், நாங்கள் எல்லாத்தையும் படிப்போம், எங்கெங்க வருஷனை மாற்றி மாற்றி விமர்சிச்சுப்போம். அதுலேருந்து இந்த பெஸ்ட் ஜூஸை வந்து எடுத்து, ஓகே இப்போ இந்த ஆர்டரில் இப்போ இந்த கதையை சொல்லலாம், இப்போ இதுலேருந்து இது நல்லா இருக்குது, இதில் இது நல்லா இருக்குது, இதில் இன்னும் இது வந்து ஆத்தென்டிக்காக இருக்குது, இது இன்னும் க்ளோஸ் டு ஹார்ட்டாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் கதையை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் களத்தில் போய் ரிசர்ச், அது ஒரு பெரிய மலைப்பான வேலையாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு முன்னாடியே ஒரு 1 இயர் வந்து வசந்த் வந்து கிரவுண்டில் போய் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு, நிறைய பேரை போய் சந்திச்சிருக்காரு. ஏன்னா இதில் வந்து நாங்கள் முக்கியமாக ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணோம். இல்லை நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, இது வந்து வீரப்பனை ஹீரோவாக காட்டுற கதையா, இது வீரப்பனோட பயோகிராஃபி சொல்கிற கதையா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் ஸ்டாண்டோ இல்லை எங்களோட கதை எழுதும் போதோ இதை இயக்கிட்டு இருக்கும் போதோ எங்களோட இது வந்து அது கிடையாது. வீரப்பனை ஹீரோவாக காட்டுறது இல்லை. இந்த கதையில் வந்து இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார், அவர் ஏன் வீரப்பனா ஆனார், அவர் வீரப்பனா ஆனதுனால என்ன விளைவுகள்லாம் நடந்தது, அந்த விளைவுகள் யாருக்கு பாதிப்பை கொடுத்தது, அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் என்ன. ஏன்னா இப்போ நீங்கள் சமகால அரசியலில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் நிறைய இடத்துல போர் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஊர்லேயே நார்த் ஈஸ்ட்ல என்ன நடக்குதுன்னு நிறைய பேருக்கு நமக்கு தெரியாது. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டியில் அங்கே இருக்க ஜேர்னலிஸ்ட்லாம் எத்தனை பேர் அங்கே கஷ்டப்பட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் அதை ஃபோட்டோகிராஃப் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் அதை வீடியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு நாள் அந்த கொடுமைகள்லாம் ஒரு டாக்குமெண்ட்ரியாக வரும்னு நினைக்கிறேன். அன்றைக்கி நம்ம வந்து இதை நடக்காமல் தடுத்துருக்கலாமே நமக்கு எல்லாருக்குமே தோணும். அந்த மாதிரி இந்த மலைவாழ் மக்களுக்கு நடந்த கொடுமைகள் எல்லாம் அப்போவே இப்போ இருக்கிற மாதிரி ஒரு மீடியாவோட சப்போர்ட் இருந்து அப்போவே அது நிறைய வெளியே வந்திருந்தா அந்த கொடுமைகள் இன்னும் சீக்கிரமாகவே நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் வந்து அனைவருக்கும் வணக்கம். 1993 முதல்ல வீரப்பனை சந்திக்கிறதுக்காக என்னுடன் ஒரு 20 பேர் பயணித்தார்கள். அப்பொழுது புகைப்படம், வீரப்பன் பேசிய அந்த காலகட்டத்திலிருந்து ஆடியோ கேசட் பதிவு செஞ்சு கொண்டாந்து முதல்ல நக்கீரனுக்கு கொடுத்து அது வெளியே வந்தது. அது எல்லாத்துக்கும் தெரிய விஷயம். அதுக்கு பின்பு புகைப்படங்கள் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்தோம். வீடியோ மாதிரி வரணும் அப்படிங்கிற வீரப்பனுடைய ஏதோ எங்களுடைய ஒத்துழைப்பில் சென்று 1996 வீடியோவை பதிவு பண்ணோம். அது கொண்டாந்தோம், எடுத்துகிட்டு வந்து அப்பொழுது ஒளிபரப்பினோம். தெரியும் அதோடைய இருந்தது எல்லாமே. இப்பொழுது 93 இருந்து
இந்த கடைசி வரைக்கும் நாங்கள் படைத்த படைப்பு உங்கள் முன்னாடி படைத்திருக்கிறோம். இந்த படைப்புக்கெல்லாம் எங்களுடைய ஆசிரியர் உடைய துணையுடன் செய்திருக்கிறோம். நன்றி நன்றி. கோபால் சார் ஆப்வியஸ்லி நிறைய கதை இந்த ஃபுட்டேஜை பற்றி நிறைய கஷ்டங்கள் எல்லாமே சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு ஸ்டோரியும் இதில் பார்த்த மாதிரி தான் ரொம்ப இன்ட்ரிகிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாருக்கு பிக் தேங்க்ஸ். உங்களால் இந்த ஃபுட்டேஜ்லாம் ப்ராஜெக்ட் நடந்திருக்காரு. தேங்க்ஸ் லாட் சார். அண்ட் பிரபா, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அப் வித் திஸ் ஐடியா. ஒரு 2 இயர்ஸாக நம்ம நிறைய இதை பேசணும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஐடியா. அண்ட் இன்னும் ஒருத்தர் இருக்கார், நான் மென்ஷன் பண்ணோம், எஸ்ஆர் பிரபு பிரதர். ஸோ அவர் தான் எனக்கு பிரபாவை வந்து கனெக்ட் பண்ணார். வித்தவுட் இப்படி ஒரு ஐடியா இருக்க போய் பாருங்கள், மீட் பண்ணுங்கன்னு சொன்னது அவர் தான். ஸோ அவருக்கு இந்த மூமெண்ட்டில் ஐ ஹேவ் டு தேங்க் யூ. ஒரு 3 பேர் நான் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும். who deserve a lot of credit in this project. இந்த ப்ராஜெக்டோட கிரியேட்டிவ் கோர் இவங்க தான். ஃபஸ்ட்டு ஜெய்சந்திர அஷ்மி. ஜெய் மேலே வாங்க. ஜெய் இவர் தான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் பற்றி எங்களோட பேசினது. ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட இவர் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணார். அண்ட் ரைட்டர், இஸ் பின் ரேடியோ ஜாக்கி, ஆஸ் அ லேபிள் எழுதியிருக்காரு. இப்போது நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட்டிவாக இஸ் பின் த கிரியேட்டிவ் ஹெட். செகண்ட் வசந்த், த ரிசர்ச் ஹெட் ஆஃப் த ப்ராஜெக்ட். எல்லா கிரவுண்ட் ரிசர்ச் இவர் தான் பண்ணார். இஸ் அ பிக் ஸ்டார். ஒவ்வொரு லீடும் எங்களுக்கு சர்ச் பண்ணி ஒவ்வொரு இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காங்க, இப்படி ஒரு ஸ்டோரி இருக்குன்னு எல்லாமே ஹண்ட் பண்ணது இவர் தான். அண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ். தேர்ட், டைரக்டர் சரத். ஸோ இந்த 3 பேரும் ரைட்டர்ஸ் அண்ட் 3 pillars ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இந்த நரேட்டிவ் இவ்வளோ செம்மையாக வந்ததுக்கு இவங்க 3 பேரும் ஹியூஜ் தேங்க்ஸ் அண்ட் great work, great job. Thank you. So I'll leave it to the rest of the crew, and Kavita will introduce everyone else.